ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காகனா போன வருஷம் கரெக்டா இதே நாள் மே 1 அப்படின்ட்டு மே 1ல நான் 100 நாள்ல 2 லட்சம் Zomato-வும் Rapido-வும் ஓட்டி சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு ரீல் போட்டுட்டு ஒரு 20 நாள் ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டி ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நல்லா எதுவும் பண்ண முடியல. இன்னும் அந்த என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இன்னும் இருக்கும், கேப்ஷன்ல மட்டும் ஃபெயில்டுன்னு போட்டு வச்சிருப்பேன். அதை திரும்பவும் இந்த வருஷம் அதே மே 1ல ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து சீரியஸா சொல்லணும்னா Zomato-ல நல்லா காசு பார்க்கலாம். இதான் டைம், ஹாலிடே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சம்பாரிச்சிக்கலாமே தவிர இதுலயே இருந்தெல்லாம் நம்பிடாத அனுபவத்துல சொல்றேன். போன வாட்டி மிஸ் ஆனதை இந்த வாட்டி இது பண்ணலாம். பிளஸ் இது முழுக்க என்னோட இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த எல்லா கடனையும் அடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேலஞ்சு. ஸோ இப்போ மே 1ல இருந்து 100 நாள்ல 2 லட்சம் சம்பாதிக்க ட்ரை பண்ண போறேன், Zomato-வும் Rapido-வும் ஓட்டி. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் அண்ட் டிஸ்க்ளைமர் வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன் முக்கியமா இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, இது முடிஞ்சோடனே இன்னும் நிறைய சொல்லலாம். முன்னாடி ஏன் வேணான்றனா, இது ஹாலிடே டைம், நிறைய பேர் பார்ட் டைமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வருவீங்க. மேபி காசு பார்த்துட்டா அதுக்கப்புறம் வருவீங்களான்னு தெரியல. கண்டனாய் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு இல்ல எனக்கு 9 to 5 ஜாப் வேணாம் அப்படின்னு மனசு மாற நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்கூல் கிட்ஸ்னா பரவாயில்ல, அதாவது கொஞ்சம் காலேஜுக்கு போவானுங்க. காலேஜ்னா ஈஸியா மைண்ட் மாறும். அப்படி மைண்ட் மாறி வந்தவன் தான் நானும். அதுக்காக சொல்றேன். அதுக்காக சொல்றேன் லீவ் டைம்ல ஒர்க் பண்ணி இது பண்ணிக்கோ, காசு சேர்த்து வச்சுக்கோ, உன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக சேர்த்து வச்சுக்கோ. தவிர இதுலயே இருந்துட்டு நான் அப்படியே பிசினஸுக்கு போக போறேன், ஷேர் மார்க்கெட்ல இறங்க போறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் மெயின் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஹாலிடே டைம் ஏர்ன் பண்ணிக்கோ, ஆனா இதுலயே இருந்துடாத. மட்டும் இல்லாம இங்க ஒரு நாய் உன்னை மறிக்காதுடா, படிச்சு டிகிரி வாங்குற வேலையை பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது பண்ணா எவ்வளோ பிசிக்கலா உனக்கு டேமேஜ் ஆகும் உடம்பு, மென்டலி எவ்வளவு டிஸ்டர்ப் ஆவான்றது எனக்கு தெரியும். நான் பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். ஒரு நாய் உன்னை மதிக்காது, உனமே மதிக்க மாட்டான். ஸோ அது இல்லாம பிளஸ் உனக்கு நம்ம ரோடு இருக்க சிச்சுவேஷன் தெரியும், வண்டி பிளஸ் வண்டிக்கு ஆகிற செலவு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எனக்கு வந்து எலும்பு போய் வீல் சேர்ல போவேன் தெரிஞ்சு, வீல் சேர்ல தான் வாழ போறேன் தெரிஞ்சு ரிஸ்க் பரவாயில்ல அப்படின்னு இருக்கேன். இதுதான்ட்டு வந்துடாத. நீங்க ஓட்டுற ஓட்டுக்கெல்லாம் தாங்காது, வாடி தாங்காது. அடுத்ததா இதுக்கான ப்ரிப்பரேஷன், சேலஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன். சேலஞ்சுக்கு முதல்ல Zomato ஐடி வேணும். ஆல்ரெடி ஓட்டிட்டு இருந்ததுனால ஐடி இருக்கு. இன்னும் யூனிஃபார்ம், இந்த ஜாக்கெட் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க, இது வித்தா நல்லா இருக்கும் வெயிலுக்கு. ஸோ இது யூனிஃபார்ம் பிளஸ் முக்கியமா ஒரு ஹெல்மெட், இன்னொரு ஹெல்மெட் கூட வச்சுக்கோ. ஏன்னா Rapido ஓட்டும் போது 2வது ஹெல்மெட் கண்டிப்பா வேணும். ஏன் முன்னாடியே யாருன்னா ஹெல்மெட் போடாம போனா காண்டாகும். பக்கத்திலேயே நான் ஒரு ஹெல்மெட் போட்டு போயிடுவேன். பிடிப்பானுங்கன்னு இல்ல, எந்த நாயும் நம்மள கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அதுக்காக ஏன்னா தெருக்கு நிக்கிறாங்கடா. ஸோ ஹெல்மெட் மஸ்ட். ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாது. 2வது சன்ஸ்கிரீன். காட்ட மாட்டேன் இப்போதைக்கு, பிளர் பண்ணி வச்சிருக்கேன். இவன் எனக்கு ஸ்பான்சர் பண்ணானா நான் காட்டுறேன். இந்த சன்ஸ்கிரீன் போட்டா ஊர்ல போட்டோகுமாருன்னு கூப்பிடுறதுக்கா அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. நமக்கு நம்ம ஸ்கின் ரொம்ப முக்கியம். அடிக்கிற வெயில், கொளுத்துற வெயில் எப்படி அடிக்குது. ஸோ சன்ஸ்கிரீன் போடுறது அதெல்லாம் எப்படின்னு தெரியல. பேசிக்கா சன்ஸ்கிரீன் போடுறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணதால நான் அதை போட்டுக்கிட்டு 3 hour 4 hour மதியானம் லஞ்ச் ஹவர்ல சுத்துவோம்ல, அதனால இப்போ வெயிலுக்கு அங்கேதான் ஆகணும். அடுத்ததாக பெப்பர் ஸ்ப்ரே. பெப்பர் ஸ்ப்ரே எதுக்குன்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சேஃப்டிக்கு தான், அது பெருசா இருக்கும், பின்னால சொல்றேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், வேற என்ன. அதை தாண்டி ஃபுட்டு, பெட்ரோல் காசு, அதெல்லாம் வர ஆர்டர்ல இருந்தே ஏர்னிங்ஸ்ல இருந்தே பண்ணிக்கலாம். ப்ரிப்பரேஷன் இவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் சாப்பாடை தவிர்த்துட்டு வீட்டுல சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல 2 விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இந்த வண்டி ஓட்டுற ஜாப்ல. ஒண்ணு உடம்பு, இன்னொன்னு வந்து தூக்கம். தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓட்டினாதான் இது ஓட்டி அதை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 2த்தையும் பண்ணிட்டோம்னா அருகையா சாலா, அவ்வளவுதான். சரியா? அதனால தூக்கத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுட்டை கரெக்டா எடுத்துக்கணும். நம்ம ஹெல்த்தை கரெக்டா பாத்துக்கணும். அட்லீஸ்ட் 2த்துல 1ஐயாவது பாத்துக்கணும்ல. தூக்கத்தை விட்டாதான் கொஞ்சம் ஓட்ட முடியும் வண்டி. கொஞ்சம் நடுவுல தூங்கிக்கலாம். சாப்பிடாம இருந்து ஓட்டினா இன்னும் ரிஸ்க். ஸோ சாப்பிட்றத கரெக்டா சாப்பிட்டு நல்ல சாப்பாடா சாப்பிடணும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சாப்பிடு. இந்த வேலையா இருக்கு, இந்த வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நானே வீட்டுல சாப்பிடுன்னு சொல்றேன்னா புரிஞ்சுக்கணும். சரியா? எதுக்கு சொல்றேன்ட்டு. ஸோ அட்வைஸா போயிட்டு இருக்கு. இதான் நம்ம ப்ரிப்பரேஷன். இந்த சேலஞ்சுக்கான என்னோட பிளான், ஹவு டு கெட் ஈஸிலி அப்படின்ட்டு. கோர்ஸ் இருக்கவா என்னன்னா, 100 நாள்ல 2 லட்சம் எப்படி ஏர்ன் பண்றதுன்னு எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு. இது இவ்வளவு நாள் இதை ஓட்டுனதுல. Zomato-ல லஞ்ச் அவர், டின்னர் அவர்
லஞ்ச் பீக் டின்னர் பீக்னு இருக்கும். லஞ்ச் பீக் வந்து 12 to ஈவினிங் 4, டின்னர் வந்து ஈவினிங் 7 to நைட் 11 PM. கிட்டத்தட்ட 7 to 8 hour ஒரு நாளைக்கு. இந்த கேப் விட்டு இதை மட்டும் ஓட்டினாலே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் earn பண்ணலாம். ஸோ இதை மட்டுமே விடாம 100 நாள் பண்ணிட்டேனா, பிரேக் விடாம 100 நாள் இதை நான் ஓட்டிட்டேன்னா இதுவே கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்துடும். 1 லட்சத்துக்கு மேலேயே வரும். ஸோ இதுவே 1 லட்சம் வந்துடும். இது ஒரு ஈஸி ஆப்ஷன். 1 லட்சம் earn ஈஸியா பண்ணிடலாம். இதை நான் 100 நாள் கம்ப்ளீட் பண்ணா மட்டும் போதும். 1 லட்சம்ன்றது ஈஸி டார்கெட். மீதி இருக்கிற 1 லட்சம் தான் அந்த ஆப்பிடோ ஓட்டுறதும், இதுக்கு நடுவுல கேப்ல எப்பனா அந்த பீக் ஹவர்ஸ், சர்ஜ் ஹவர்ஸ் அதெல்லாம் விடாம ஓட்டுறதும் அந்தந்த இது பொறுத்து. இப்ப எனக்கு எதுல இன்கம் அதிகமா வர மாதிரி இருக்கோ அதுக்கு தாவிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இதுல வந்து கால்குலேஷன்ன்றது ரொம்ப ஈஸி. முதல் 1 லட்சம்ன்றது ஈஸியா earn பண்ணிடலாம். ரெண்டாவது இருக்கிற 1 லட்சம் தான் கஷ்டம். அதுக்கு தான் டைமும் முக்கியம், எஃபோர்ட்டும் முக்கியம், உடம்பும் முக்கியம். ஆகட்டும் அப்படின்ற மாதிரி. அது இல்லாம இந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாச்சு, ஃபுட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு இதெல்லாம் கேட்க கூடாது. இது வந்து ப்ராஃபிட் இல்ல, ஏர்னிங். என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீ வேலைக்கு போற அன்னைக்கு உனக்கு சம்பளம்னு ஒண்ணு தரான். அந்த சம்பளத்துக்கு போயிட்டு வந்த அந்த 1 மாசத்துக்கான பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, நீ டீ கடைக்கு போற செலவு அதெல்லாம் கம்மி பண்ணி வர்றது உன் சேலரி கிடையாது. மாசமா மாசம் உனக்கு ஒன்று கிரெடிட் ஆகுதுல, அதான் சேலரி. அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் மட்டும் தான், ப்ராஃபிட்லாம் கால்குலேஷன் இல்ல. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசம் இது வரைக்கும் நான் ஓட்டுனது சும்மா ஒரு மந்த்லி இது வரும். உனக்கு மந்த்லி இதை காட்டுறேன். உனக்கு போன மாசம் ஏப்ரல்ல நான் ஓட்டுனது அதான் மொத்த ஏர்னிங். அதுல பெட்ரோலை மைனஸ் பண்ணி இது பண்ணி ப்ராஃபிட்லாம் இல்ல. என்னோட டார்கெட் 2 லட்சம் நான் இந்த 100 நாள்ல சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா அதெல்லாம் கஷ்டம் டாடி. என்னடா பெட்ரோல் விலைக்குது, என்ன டிராபிக்ல ஓட்டின்னு வரும், அதனால புரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ இதுக்கு நடுவுல சில வீடியோஸ் வரும். இந்த 100 நாளுக்கு நடுவுல அதுக்கு எல்லாம் முன்னாடியே நான் எடுத்து வச்ச வீடியோஸா தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து என்னோட இந்த 100 நாள் ஓட்டுற ப்ராசஸ் வந்து அப்பப்போ என்னால முடிஞ்சா எல்லாத்துலயுமே ரீல், இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ரீல்ஸ் ஆகும், யூடியூப் வீடியோல ஷார்ட்ஸ் ஆகும் வரும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தான் இன்கம் பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸா வரும். இதுக்கு நடுவுல ஒரு பிரேக் இருக்கும். என்னன்னா அந்த 100 நாளுக்கு நடுவுல 50 நாள் முதல்ல முடிக்கிறனா பார்க்கலாம், முதல் நாளே ஆரம்பிக்கல. 50 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். அதுல 2 நாள் பிரேக் எடுத்துப்பேன். 50 நாள் தொடர்ந்து ஓட்டிட்டு அந்த 2 நாள் பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் அந்த 2 நாள் பிரேக் கணக்குல வராது, டேட் கணக்குல வராது. அதுக்கப்புறம் மறுபடியும் 51th டேல இருந்து 100th டே வரைக்கும் இருக்கும். ஸோ 50th டே வரைக்கும் என்ன முடிச்சேன்றது அதுக்கப்புறம் அந்த வீடியோல வரும். இதுக்கு நடுவில் வர வீடியோஸ் முன்னாடி எடுத்தது. அவ்வளவுதான். நம்ம ப்ரிப்பரேஷன் இதான், என்னோட பிளான் இதான். போன வாட்டி விட்டாச்சு, தோத்தத்துல தான் ஜெயிக்கணும் வசனம். அது பிளான் மேபி சேஞ்ச் ஆகலாம் போற ஏர்னிங்ஸை பொறுத்து. மேல ஏன் சூஸ் பண்ணனா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியா இருக்கும், ஸ்கூல் காலேஜ் டிராஃபிக். ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் ஆயிடும். மே கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸ். அவ்வளவுதான். என் இன்ஸ்டா ஐடி மென்ஷன் பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற என்ன பார்ப்போம்.